வணக்கம் நண்பர்களே. நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சிப்ஸ் எப்படி சேர்த்துன்னு உங்களுக்கும் தெரியும். நேந்திரம் காய்ங்க. இந்த நேந்திரம் காயை நல்லா தோலை சீவி எடுத்துங்க. சீவி எடுத்தால் தான் சிப்ஸ் நம்மளால் செய்ய முடியும். நேந்திரங்காய் சந்தைங்களில் விலை கம்மியாக கிடைக்கும். இப்போ தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சுங்களா, இதுக்குன்னு மிஷின் இருக்குதுங்க. மிஷினில் தான் செய்வாங்க. ஏன்னா அதிகமாக சிப்ஸு செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சைடில் பாருங்க, இதான் மிஷினு. இந்த மிஷினில் காய வச்சாலே போதும். நம்மளுக்கு ரவுண்டாக சீவி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வானல் ஃபுல்லாக ரொம்பற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெயே தெரியாத அளவுக்கு போடணும். அப்போ தான் இந்த சிப்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். சாப்பிட்றதுக்கு சிப்ஸு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா அந்த உப்போட தூக்கல்லாம் அதிகமாக இருக்கும். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயில் உப்பு தண்ணி தாங்க ஊற்றுவாங்க. வேறு எதுவுமே இதில் சேர்க்கறது கிடையாது. மசாலா எதுவுமே கிடையாது. சீவி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மிஷினில் சீவி போடுவாங்க. அது ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா வேறு இதில் நம்ம எந்த ஒரு நம்ம சேர்க்கலைங்க. கலர் எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் கலரே இந்த மஞ்சள் கலர் தாங்க, எல்லோ கலரு. அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த நேந்திரம் சிப்ஸு இருக்குது பாருங்க, நேந்திரம் காய். இந்த காயோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எப்படி சீவி போட்டுகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். இந்த காயை மேலே வச்சாலே போதும். நம்மளுக்கு ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வானல் ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் இந்த சிப்ஸு நல்லா வெந்து வரும். வெந்து வந்தால் மட்டும்தான் அந்த சிப்ஸு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறாங்க பாருங்களேன். இந்தமாரி தான் செய்வாங்க. இந்த ஒரு மிஷின் இருந்தாலே போதுங்க. நம்ம இதுக்குன்னு இப்போ இந்த மிஷின் இருந்தாலே போதுங்க. நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, 1 கிலோ சிப்ஸு பார்த்திங்கன்னா, இது பாமாயிலில் தயார் பண்ணுறாங்க. பாமாயிலில் தயார் பண்ண பார்த்து கிலோ 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதே தேங்காய் எண்ணெயில் பண்ணாங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 450 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சிப்ஸு நம்மளுக்கு பாருங்கள், ஓரளவுக்கு ஃபுல்லாக ரொம்பி வருது பாருங்கள். இதேமாரி தான் வரும். இப்போ சிப்ஸு நம்மளுக்கு வெந்து போச்சுங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஃபுல்லாகவே சிப்ஸு ரெடி ஆகிடுங்க. இன்னமும் சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் பக்கத்தில் நின்னேன்னு வச்சிங்களேன், அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இது நேந்திரம் சிப்ஸ் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை போடுவாங்க. 15-20 நாளைக்கு ஒரு தடவை நேந்திரம் சிப்ஸ் தயார் பண்ணுவாங்க. நிறைய கடைங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க. 1 கிலோ 2 கிலோன்னு நிறைய மொத்தமாக எடுத்துக்கிட்டு போவாங்க. எடுத்துக்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த சிப்ஸு அதிகமாக எடுக்க மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த சிப்ஸு சேல்ஸ் ஆகாது. அதனால் நான் இந்த சிப்ஸு எடுக்க மாட்டேன். நான் பக்கத்தில் நின்னுன்னு வச்சிங்களேன், அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சூடாக சாப்பிட்ற பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த நேந்திரம் சிப்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா எங்கள் அப்பாலாம் இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலும் இந்த சிப்ஸு வாங்கிட்டு வர, அப்போலேருந்து இந்த சிப்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பக்கத்தில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். பாருங்களேன், இப்போ சிப்ஸ் ரெடி ஆச்சுங்களா, மேலே இந்த உப்பு தண்ணி தாங்க. அந்த உப்பு தண்ணியை ஊற்றுறாங்க, அவ்வளோதான். இதான் அந்த உப்பு தண்ணி. இதை அப்படியே மேலே ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி விட்டாலே நம்மளுக்கு சிப்ஸு ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க, ஆளில் வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சிப்ஸு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களா, அதோட டேஸ்ட்டே வேறுங்க. இந்த வாழைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் சந்தைங்களில் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வாழைக்காய் கிடைக்குதுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வாழைக்காயை வாங்கி நீங்கள் வீட்டிலே செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம சேனலில் நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள்லாம் போய் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோ போட்டுக்கிறோம்.